ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் 9th மேத்ஸில் இருக்கக்கூடிய வடிவியலில் குத்துக்கோட்டு மையம் வரைதல் தான் பார்க்க போகிறோம். அதில் பயிற்சி 4.5ல் 6வது சம் பாருங்கள். 6.5 சென்டிமீட்டர் பக்க அளவுகளை கொண்ட சமபக்க முக்கோணம் வரைக. அம்முக்கோணத்திற்கு குத்துக்கோட்டு மையம் கண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6.5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு சமபக்க முக்கோணம் வரைய போகிறோம். 3 பக்கங்களுமே சமமாக இருக்கிற மாதிரி. ஸோ அந்த முக்கோணத்துக்கு நம்மளாவே ஏபிசின்னு பேர் கொடுத்துக்கலாம். ஸோ அதனுடைய 3 பக்க அளவுகளுமே 6.5 சென்டிமீட்டர். ஸோ முதல்ல கீழே அடிப்பக்கம் ஏபி வந்து 6.5 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சிருக்கேன். திரும்ப மீதி 2 பக்கங்களுமே நம்மளுக்கு 6.5 சென்டிமீட்டருங்கிறதுனால காம்பஸில் 6.5 சென்டிமீட்டர் அளவெடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு வில் வெட்டிக்கலாம். அதே மாதிரி பிங்கிற பாயிண்ட்லேருந்து அதே 6.5 சென்டிமீட்டருக்கு ஒரு வில் வெட்டிக்கிறோம். ஸோ இந்த 2 வில்லு வெட்டுற இடம் தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா சி. ஸோ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு தேவையான சமபக்க முக்கோணம். இந்த சமபக்க முக்கோணத்துக்கு தான் நம்ம குத்துக்கோட்டு மையம் வரைய போகிறோம். ஸோ இதுவும் 6.5 சென்டிமீட்டர், இதுவும் 6.5 சென்டிமீட்டர். ஸோ குத்துக்கோட்டு மையம் அப்படின்னா என்ன அப்படின்னா குத்துக்கோடு, ஒரு முக்கோணத்தின் குத்துக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி தான் குத்துக்கோட்டு மையம். அப்போ குத்துக்கோடு அப்படின்னா என்னென்னா ஒரு முக்கோணத்தினுடைய ஒரு உச்சியிலிருந்து அதனுடைய எதிர்பக்கத்திற்கு செங்குத்தாக வரைகிற கோடு தான் வந்து குத்துக்கோடு. ஸோ இப்போ சிங்கிற உச்சியிலிருந்து ஏபிங்கிற பக்கத்துக்கு ஒரு குத்துக்கோடு வரைய போகிறோம். ஸோ எப்படின்னு பாருங்கள், இந்த பக்கத்தை விட கொஞ்சம் கீழே அளவு அதிகமாக எடுத்து இந்த பக்கத்தை 2 இடத்துல நம்ம வந்து வில் வெட்ட போகிறோம். ஸோ இங்கே ஒரு இடம், இங்கே ஒரு இடம். இந்த 2 வில்லு வெட்டியிருக்குது பார்த்தீங்களா? இந்த கேப்பை விட கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்துக்கலாம். அளவெடுத்து இந்த இடத்துல ஒரு வில்லு, திரும்பி இங்கே வெட்டணும் இல்லையா, இந்த இடத்துல வச்சு மறுபடியும் ஒரு வில். இப்போ இந்த 2 வில்லு வெட்டின இடத்த இந்த உச்சியோடு இணைச்சிங்க அப்படின்னா அதுதான் இந்த உச்சியிலிருந்து இந்த பக்கத்துக்கு வரைஞ்ச ஒரு குத்துக்கோடு. இது வந்து இந்த இடத்துல செங்குத்தாக இருக்கும். அதே சேம் தான் இப்போ பியிலிருந்து ஆப்போசிட் பக்கத்துக்கோ அல்லது ஏலிருந்து ஆப்போசிட் பக்கத்துக்கோ ஒரு குத்துக்கோடு வரைய போகிறோம். ஸோ இங்கிருந்து இதை விட கொஞ்சோண்டு அளவு அதிகமாக எடுத்துங்க. 2 வில் வெட்டிங்க. இந்த 2 வில்லு வெட்டின கேப் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வச்சு இங்கே ஒரு வில், திரும்ப இந்த வெட்டின இடத்துல வச்சு மறுபடியும் ஒரு வில். இந்த 2 வில்லு வெட்டின இடத்த இந்த ஏங்கிற உச்சியோட இணைக்க போகிறோம். இணைச்சோம் அப்படின்னா இது ஒரு குத்துக்கோடு, இது வந்து செங்குத்தாக இருக்கும். ஸோ இந்த 2 குத்துக்கோடுகளும் வெட்டுது பார்த்தீங்களா இந்த புள்ளி, இதுதான் நம்மளுக்கு தேவையான குத்துக்கோட்டு மையம் ஹெச். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.